அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இ காமர்ஸ் பிசினஸ் அதை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இ காமர்ஸ் பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ்னாலே ஒரு பொருளை ஒருத்தங்க கிட்ட விற்கிறோம், அதுதான் நமக்கு பிசினஸ். அந்த பொருளையே நீங்க ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இ காமர்ஸ். இப்போ இந்த இ காமர்ஸ்லயே உங்களுக்கு 2 விதம் வரும். அதுல டைப் 1 என்னன்னா, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை நீங்க சேல்ஸ் கொண்டு போறது. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்னா அமேசான், மீஷோ, பிளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல உங்க ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்ட் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு போறது ஃபர்ஸ்ட் டைப். இதே செகண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கான ஒரு ஓன் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அதுல உங்க ப்ராடக்ட்ஸை நீங்க கொண்டுட்டு போறது வந்து செகண்ட் டைப். இப்போ எல்லா பிசினஸ்க்குமே நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தேவைப்படும். அப்போ இந்த இ காமர்ஸ் பிசினஸுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும், இதுக்கு வந்து எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்க 2 விதமா பிரிச்சுக்கலாம். பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட், செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒன்னாட்டம் வரும். செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் உங்க ப்ராடக்டை பொறுத்து மாறும். இந்த பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள என்னென்னலாம் வருது? முதல் வேலையா நீங்க ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ல நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஜிஎஸ்டி வந்து ரெகுலர் ஜிஎஸ்டியா நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரெகுலர் ஜிஎஸ்டியா எடுத்துக்கோங்க. இல்ல நான் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா காம்போசிட் ஜிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த காம்போசிட் ஜிஎஸ்டியும் உங்க ஆடிட்டர் கிட்ட சொல்லி ரெகுலர் ஜிஎஸ்டியா மாறுங்க. அடுத்ததாக 2வது, நீங்க உங்களோட பிராண்ட் நேம்ல தான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ட்ரேட்மார்க் லைசன்ஸ் இல்ல நான் வந்து என் பிராண்ட் எல்லாம் போட்டு நான் சேல்ஸ் பண்ணல, நான் நார்மலா என்னோட ப்ராடக்ட்டை மட்டும் சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு ட்ரேட்மார்க் லைசன்ஸ் தேவையில்லை. இப்ப நீங்க ஃபுட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா FSSAI சர்டிபிகேட் வாங்கிக்கணும். ஸ்டேட் லெவல் இல்லைன்னா லோக்கல் லெவல் FSSAI சர்டிபிகேட் போதுமானது. ஸ்டேட் லெவல், சென்ட்ரல், லோக்கல் லெவல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா போதும். ஒரு சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் லேப் சர்டிபிகேஷன் கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கா லேப் சர்டிபிகேஷன் சேர்த்து கொடுக்கணும். இல்ல நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸே சேல்ஸ் பண்ணல, நான் கேஜெட்ஸ் அப்புறம் டாய்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து FSSAI தேவையில்லை. அடுத்ததாக ஒரு கம்ப்யூட்டர் அப்படி இல்லைன்னா லேப்டாப், 2த்துல ஏதோ ஒண்ணு இருந்தா போதும். உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் அப்படி இல்லைன்னா லேப்டாப், ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிற ஒரு லேப்டாப் நீங்க வாங்கணும்னாலே போதும் தான். ஹையர் எண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்க லேப்டாப் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக ஒரு பிரிண்டர். இந்த பிரிண்டரும் நீங்க பேசிக் மாடல் வாங்கினா போதும். இப்ப நீங்க தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்ல எல்லாம் சேல் பண்ணும்போது ஒருத்தவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே இன்வாய்ஸ் பில்லாம் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் பில்ல நீங்க பிரிண்ட் எடுத்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பிரிண்டர். அது நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பேசிக் பிரிண்டர் வாங்கிக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக நீங்க அடுத்த அட்வான்ஸ் பிரிண்டருக்கு நீங்க போயிடலாம். இதுதான் உங்களுக்கு பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வரும். பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும். செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் அப்படியே நீங்க கேட்டலாக் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து அதை வந்து இ காமர்ஸ் வெப்சைட்ல நீங்க லிஸ்ட் பண்ணி நீங்க உங்க சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் நீதான் ஸ்டார்டே பண்ண போறேன் அப்படின்னா நீங்க உங்க ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போறீங்கிறத பிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான மேனுஃபேக்சரர் இல்லைன்னா ஹோல்சேலர் இவங்களை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். மேனுஃபேக்சரர் கிட்ட நீங்க டைரக்டா நீங்க டீலிங் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு ரேட் வரும். இல்ல ஹோல்சேலர் கிட்ட நீங்க போய் டீலிங் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு தனி ரேட் வரும். அதனால இந்த செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தரோட ப்ராடக்ட்டை நீங்க என்ன சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு மாறும். அதனால எக்ஸாக்டா இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் இ காமர்ஸ் பிசினஸ் பொறுத்தளவு. அடுத்ததாக சாதாரணமா எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த இ காமர்ஸ் பிசினஸ்ல உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் பார்த்துக்கலாம். பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு கடை வேணும், உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுக்கு ஒரு கடை வேணும், அதுக்கு நம்ம ரெண்ட் கட்டணும், அட்வான்ஸ் கட்டணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. நீங்க உங்க வீட்லயே இருந்துட்டு கூட இந்த இ காமர்ஸ் பிசினஸ் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. இப்ப நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போதும், நான் வந்து ஒரு யூனிட் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அவுட்லெட் வச்சு அந்த மாதிரி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இ காமர்ஸ் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு யூனிட் வச்சு
நீங்க அதுக்கு ஒரு அவுட்லெட் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். அதனாலதான் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன். அடுத்தது வந்து உங்களுக்கு 24/7 வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். எந்த நேரத்துலயும் இந்த வெப்சைட் ஷட் டவுன் ஆக போறது இல்லை. நீங்க ஓன் வெப்சைட் வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். யாரா கஸ்டமர்ஸ் எப்போ எத்தனை மணிக்கு வேணாலும் பார்த்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 24/7 ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க மார்னிங் இப்போ நைட் ஒருத்தவங்க ஆர்டர் போடுறாங்கன்னா நீங்க அதை மார்னிங் பார்த்துட்டு நீங்க வந்து அதை கரெக்டா பேக் பண்ணி அந்த டைமிங்குள்ள நீங்க பேக் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ் டீம்ஸ் வரக்குள்ள நீங்க பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதுமானது. அடுத்ததாக உங்களுக்கு இதுல இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் மூலியமா நீங்க போகும்போது உங்களுக்கு ஹியூஜான கஸ்டமர் பேஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு புதுசா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போய் ஒவ்வொரு கஸ்டமரையா நம்ம தேடி தேடி போய் நம்ம இன்பர்சனா போய் பேசி அவங்கள நம்ம ப்ராடக்ட் வாங்க வைக்க வேலை வந்து இதுல ரொம்ப குறைவு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்களோட கேம்பெயின்ஸ் ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி ஒரு ஹியூஜ் கஸ்டமர் பேஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பெரிய கஸ்டமர் பேஸ்ங்கிறது உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பார்ட் டைமா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 9 to 5 ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்க ஜாப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது உங்க மொபைலுக்கு வந்து அப்ப அதை பார்த்து நீங்க அதை பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா லாஜிஸ்டிக் திங்ஸ் வரப்போ நீங்க அதை கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க போய் இதுக்கு தனியா கொரியருக்கு கொண்டு போய் கொடுத்து இது பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்போ இது நீங்க பார்ட் டைமா கூட பண்ணலாம். நீங்க வந்து வீட்லயே வந்து விமென்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க கூட இதை பண்ணலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நமக்கு அதுல நெகட்டிவ்ஸ் இருக்கும். அப்ப நம்ம இதுல நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறதையும் பார்த்தோம்னா நெகட்டிவ்ஸ் என்னன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இப்போ பொதுவாவே நம்மளே ஒரு அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னாலே அதுக்கு ரிட்டர்ன் பாலிசி இருக்கும். 7 to 10 days கஸ்டமர்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனா நீங்க கரெக்டான நாலேஜ் கெயின் பண்ணி இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அதையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபுல்லா உங்களால வந்து இது பண்ண முடியாது, ரிட்டர்ன்ஸ் வராமே நம்மளால பாத்துக்க முடியாது. பட் ஆனா அதை ரெடியூஸ் பண்றதுக்கான டாக்டிக்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ரெண்டாவது என்னன்னா இப்போ நம்ம ஒரு கடை வச்சு ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா காசு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட காசு கொடுத்துட்டு தான் பொருள் வாங்கிட்டு போவாங்க. ஆனா இதுல என்னன்னா நீங்க வந்து முன்னாடியே நீங்க பொருளை அதுக்கு வந்து லாஜிஸ்டிக் டீம்ஸ் வாங்கி அது டிரான்ஸ்போர்டேஷன் ஆகி கஸ்டமர்ஸ் கையில ரீச் ஆகி அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் டே பாலிசி ரிட்டர்ன் டேஸ் 7 to 10 days அந்த ரிட்டர்ன் பாலிசி அந்த 7 to 10 days எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு 2 to 3 days கழிச்சுட்டு தான் உங்களுக்கான அமௌண்ட் நீங்க ப்ராடக்ட கொடுத்ததுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வரும். அதுவும் இந்த கமிஷன் சார்ஜஸ் அது எல்லாமே பிரிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அமௌண்ட் வரும். இது ஒரு பெரிய டிராபேக். இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் இ-காமர்ஸ் பிசினஸ்ல இறங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. பட் ஆனா நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்ம இதுல இருந்து நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். கமிஷன் சார்ஜஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா உங்க ப்ராடக்ட் ரேட் நீங்க பிக்ஸ் பண்ணும் போதே இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களால ஓரளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா எடுக்க முடியும். காம்படிஷன் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ மொபைல் யூசர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. அப்போ மொபைல் யூசர்ஸ் ஜாஸ்தியானனால உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் செல் பண்றவங்களும் அதிகமா அப்போ அதுல உங்களுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். நமக்கான யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதை கரெக்டா ட்ராக் பண்ணி கொண்டு போகணும்னா இதுல இருந்து நல்ல ப்ராஃபிட்டே நம்ம எடுக்கலாம். இப்போ நான் சொன்ன நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி ப்ராப்பரான நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நெகட்டிவ்ஸ் கூட நீங்க அப்படியே பாசிட்டிவ் தான் மாத்திக்கலாம். அதனால ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி கரெக்டான நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். நிறைய பேர் இ-காமர்ஸ் பிசினஸ்ல நல்லாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இ-காமர்ஸ் பிசினஸ் தான் என்னங்கிறத பத்தின ஒரு பேசிக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இ-காமர்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி.